ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பழமொழி கதை சொல்ல போகிறேன். ஒரு காடில் 3 வெள்ளாட்டு குட்டிகள் இருந்துச்சுலாம். 3 நல்லா கொள்ளு கொள்ளுன்னு இருக்குமா. ஒன்று கொஞ்சம் சின்னதாக, இன்னொன்று நடுத்தர சைஸாக, 3ஆவது நல்லா பெருசாக. இந்த 3 ஆட்டுக்குட்டியும் ஒரு ஆற்றங்கரையோரமாக வாழ்ந்து வந்துச்சான். அப்போ ஆற்றுக்கு அக்கறையில் ஒரு மலையடி வாரத்தில் நிறைய புல் இருந்துச்சான். அந்த புல்லை போய் சாப்பிடலாம் அப்படின்னா அதை ஒரு பாலம் இருந்துச்சான். அந்த பாலத்தை தாண்டி போனால், ஆற்றுக்கு மேலே பாலம், அந்த பாலத்தை தாண்டி போனால் அந்த புல்லெல்லாம் சாப்பிடலாம். சரி, நம்ம அந்த பாலத்து மேலே ஏறி அக்கறைக்கு போகலான்னு முடிவு பண்ணிச்சுக்கலாம். ஆனால் சரி, அந்த சின்ன ஆட்டுக்குட்டி இருப்பாருங்க, அது போச்சான். அப்போ அந்த பாலத்துக்கு அடியில் ஆற்றுல ஒரு பூதம் இருந்துச்சான். அது பசியோடு இருந்துச்சான். அதை என்னென்னா இந்த குட்டியை பிடிச்சி திங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உருமிச்சான். இந்த குட்டி பயந்து போயிடுச்சான். ஆனாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, உனக்கு பசிச்சிச்சுன்னா எனக்கு பின்னாடி என்னை விட கொஞ்சம் பெரிய ஆடு வரும், அதை சாப்பிடுன்னு சொல்லிடுச்சான் இந்த வெள்ளாட்டுக்குட்டி. உடனே சரி அப்படின்றச்சான் அந்த பூதம். 2ஆவது அந்த நடுத்தரமான ஆடு வந்துச்சான். அதை போய் பிடிச்சி திங்க போச்சான் இந்த பூதம். அது சொல்லிச்சான், எனக்கு பின்னாடி என்னையோட பெரிய ஆடு வருது, அதை சாப்பிட்டேன்னா உன் பசியும் தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிருச்சான். இந்த பூதமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்துச்சான். 3ஆவது அந்த பெரிய ஆடு வந்துச்சான். வந்தோடனே அதை பிடிச்சி திங்க போச்சான். அது நல்ல பெரிய ஆடு, பலசாலியானதில்லை. அது ஒரே பஞ்ச் விட்டுச்சான் பூதத்தை. பூதம் அப்படியே கீழே விழுந்துருச்சான். இந்த பெரிய ஆடு பாலத்தை கடந்து அக்கறையில் போய் 3 நல்லா ஜாலியாக புல்லை மேய ஆரம்பிச்சான். அந்த பூதம் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சா. சுட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது? வந்த வெள்ளாட்டை தின்னுருந்தால் கொஞ்சமாவது பசி அடங்கியிருக்கும். இதை விட பெருசுன்னு காத்திருந்து ஏமாந்தது தான் மிச்சம் இந்த பூதம். அதனால் பேராசைப்படக்கூடாது. பேராசை பெரு நஷ்டம். ஓகே சுட்டீஸ், கதை பிடிச்சிருக்கா? அடுத்த முறை இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.